உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கண்ணுங்களா, டீம் ஃபார்ம் பண்ணுவோமா, அமைதியா சாதிப்போமா? கல்லூரி பேராசிரியை ஒருவர் கல்லூரி மாணவிகளை இணைத்த வாட்ஸ்அப் குழு ஒன்றை ஆரம்பித்து அதிகாலையில் இப்படி பேச்சை தொடங்குகிறார். அதே நாள் இரவில் மீண்டும் வாட்ஸ்அப்பில் டிபியில் உங்களின் அழகான புகைப்படங்களை வையுங்கள், வெற்றிக்கு திறமை மட்டும் போதாது, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். நான் சொல்வது உங்களுக்கு புரிந்தால் குட் மார்னிங் என்று ஆங்கிலத்தில் கேபிட்டலில் எனக்கு மெசேஜ் அனுப்பவும். படிப்பிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுக்கு நான் வழிகாட்டுவேன் என உரையாடலை மீண்டும் தொடங்குகிறார். மாணவிகள் தரப்பில் இருந்து எந்த பதிலும் வராமல் இருக்கவே, இதில் விருப்பமில்லை என்றால் மிக பெரிய வாய்ப்பை இழப்பீர்கள். எனக்கும் 2 மகள்கள் இருக்கின்றனர். நிறையவே சிந்தனை செய்தே இந்த விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் என மீண்டும் அக்கறையாய் பேசுவதைப் போல ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசுகிறார். அதனைத் தொடர்ந்து தனது திட்டத்தை அடுத்த வாரம் நிறைவேற்றி இருப்பதாகவும், மாணவிகள் தினமும் முட்டை சாப்பிட வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறார். பேராசிரியையின் தவறான நோக்கத்தை புரிந்து கொண்ட மாணவிகள் அவரை எதிர்த்து கேள்வி கேட்கின்றனர். இப்படியாக அந்த வாட்ஸ்அப் உரையாடல் தொடர்கிறது. அது மட்டுமல்லாமல் செல்போன் ஆடியோக்களும் வெளியாகின்றன. ஒட்டுமொத்த தமிழகமும் அதிர்ச்சிக்குள்ளாகிறது. இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சில விஷயங்கள் நம்ம சீக்கிரட்டா தான் பண்ண வேண்டியிருக்கு. சில விஷயம் அந்த சீக்கிரட்டா பண்றதுனால உங்களுடைய அகாடமிக் சைடும் என்னால தெரியல, உங்களை 4 பேரையும் பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும் வித்தவுட் எனி டிஃபிகல்டி. யோசிங்க, நான் உங்களை ஒன்னும் சொல்லல. நீங்க ரெகுலரா எனக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல ஹெல்ப் பண்ணணும் தான் அவசியம் இல்ல. ஐ வில் டேக் கேர். அதை பேஸ் பண்ணி நீங்க வேணாம்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நீங்க ஓப்பனாவே சொல்லலாம். இப்ப நான் எப்படி ஓப்பனா சொல்றேனோ அதை நீங்க தெளிவாவே நீங்க சொல்லலாம். இந்த சம்பவம் நடந்தது 2018ஆம் ஆண்டு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தேவாங்கர் கல்லூரியில். மாணவிகளிடம் பேசிய பேராசிரியையான நிர்மலா தேவியை குற்றவாளி என நேற்று தீர்ப்பளித்திருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட விரைவு மகளிர் நீதிமன்றம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தேவாங்கர் கல்லூரியில் பணியாற்றி வந்த பேராசிரியை நிர்மலா தேவி மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலும் உயர்கல்வித்துறையிலும் மிகுந்த செல்வாக்குடன் வலம் வந்தவர். தேவாங்கர் கல்லூரியில் சில மாணவிகளுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி உயர்கல்வித்துறையின் சில முக்கிய புள்ளிகளுக்கு பாலியல் ரீதியாக அவர்களை பயன்படுத்த முயன்றார் என குற்றச்சாட்டு எழுந்தது. பேராசிரியை நிர்மலா தேவியால் குறிவைக்கப்பட்ட மாணவிகள் அவர் பேசிய ஆடியோவை பதிவு செய்து பெற்றோர்கள் மூலம் கல்லூரி நிர்வாகத்தில் புகார் அளித்தனர். ஆனால் அதனை அலட்சியம் செய்தது கல்லூரி நிர்வாகம். நிர்மலா தேவி மாணவிகளிடம் பேசிய போன் உரையாடல் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தை தொடக்கத்திலேயே மறைக்கலாம் என நினைத்துக் கொண்டிருந்த கல்லூரி நிர்வாகத்தின் செயல் அருப்புக்கோட்டை தன்னார்வ அமைப்பு, SFI மற்றும் ஜனநாயக வாலிபர் சங்கம், ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற பல்வேறு அமைப்புகளின் போராட்டத்தின் காரணமாக வெளி உலகத்திற்கு வந்தது. பின்னர் நீதிமன்றத்திற்கு சென்ற வழக்கு போலீஸ் விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டது. நிர்மலா தேவியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல அரசு அதிகாரிகள் முதல் அரசியல்வாதிகள் வரை தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இந்த விவகாரத்தில் மேலும் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளிவரத் தொடங்கி தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் CBCID விசாரணை நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்த விவகாரத்தில் ஆளுநர் மாளிகையும் இணைத்து பேசப்பட்டதால் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சந்தானம் தலைமையில் தனியாக ஒரு விசாரணை குழுவை அப்போதைய தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் நியமித்து உத்தரவிட்டார். இதனையடுத்து கடந்த 2018 ஏப்ரல் மாதம் நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டார். இவருடன் சேர்த்து இந்த குற்றத்தில் ஈடுபட்டதாக மதுரை காமராசர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் CBCID போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கல்லூரி பேராசிரியை நிர்மலா தேவி, மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம்
விபச்சார தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கில் இன்னும் பலர் மீது குற்றச்சாட்டுகளும் பல்வேறு சந்தேகங்களும் எழுந்த நிலையில் கடைசியில் நிர்மலா தேவி, முருகன், கருப்பசாமி ஆகியோர் மட்டும்தான் குற்றவாளிகள் என இறுதி செய்து குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து நீண்ட நாட்கள் சிறைவாசம் அனுபவித்து வந்த நிர்மலா தேவி, முருகன், கருப்பசாமி ஆகியோருக்கு உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. அப்போது தாங்கள் அப்பாவிகள் என்றும் பலிகாடாவாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் என முருகனும் கருப்பசாமியும் ஊடகங்களில் தெரிவித்து வந்தனர். இந்த வழக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கொரோனா ஊரடங்கால் விசாரணை சற்று கால தாமதமானது. பேராசிரியை நிர்மலா தேவியின் வழக்கில் மொத்தம் 1360 பக்கம் குற்றப்பத்திரிகை சிபிசிஐடி போலீசார் விருதுநகர் குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். இந்த வழக்கில் நிர்மலா தேவி, முருகன், கருப்பசாமி ஆகிய 3 பேர் மீதும் மொத்தம் 1360 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையாக நீதிமன்றம் இறுதி செய்தது. அனைத்து சாட்சிகளும் விசாரிக்கப்பட்ட நிலையில் கடந்த 26ஆம் தேதி தீர்ப்பு அளிக்கப்பட இருந்தது. இந்த நிலையில் முருகன், கருப்பசாமி ஆகிய இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் முதல் குற்றவாளி என கருதப்பட்ட நிர்மலா தேவி உடல்நலக்குறைவு காரணமாக ஆஜராகாததால் அன்றைய தினம் தீர்ப்பை ஒத்திவைத்து மகிழா நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து நிர்மலா தேவி, கருப்பசாமி, முருகன் ஆகிய 3 பேரும் நேற்று காலை ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இந்த வழக்கில் 2வது குற்றவாளி கருப்பசாமி, 3வது குற்றவாளி முருகன் ஆகிய இருவரும் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் பேராசிரியையான நிர்மலா தேவியை குற்றவாளி என நேற்று தீர்ப்பளித்து 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட விரைவு மகளிர் நீதிமன்றம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.